தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீபிரிண்ட் நம்பர் 5290 மற்றும் ரீபிரிண்ட் நம்பர் 5785. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 106. பாடத்தின் தலைப்பு: தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் பிரபுக்களில் வெளிப்படுவார். கிறிஸ்துவின் ராஜ்யம் மனுஷர் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது மேசியா 1000 வருஷம் பூமியின் பிரதிநிதிகளைக் கொண்டு ஆளுகை செய்து மனுக்குலத்தை மேம்படுத்தும்படியான ஓர் ஏற்பாட்டை தேவன் செய்திருக்கிறார். இந்த வேலைக்காக தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் பிற முற்பிதாக்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். இவர்கள் மனித பரிபூரணத்தில் உடனடியாக உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு பாத்திரராக கருதப்பட்டுள்ளனர். இவர்கள் உயிர்த்தெழுதலில் சுபாவ மாற்றத்தை பெறமாட்டார்கள். ஏனெனில் இவர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. யோர்தானில் நமது கர்த்தரை தவிர மற்றபடி பெந்தகோஸ்தே நாள் வரை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆகையால் அந்த முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்தார்கள் என்ற சாட்சியை மட்டுமே பெற்றிருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கும் நீதியின் கொள்கைகளுக்கும் நேர்மையாயிருந்தபடியினால் இந்த முற்பிதாக்களில் சிலர் கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. உதாரணத்திற்கு, தேவன் ஆபிரகாமிடம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். தேவனுடைய வார்த்தை உண்மையாவதற்கு ஆபிரகாம் உயிர்த்தெழுந்து வர வேண்டும். அவர் அந்த பூமியின் நிலத்தை பெற வேண்டும். ஆனால் அவரிடம் கனம், மகிமை மற்றும் சாகாமை பற்றியோ தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுவது மற்றும் இயேசுவோடு உடன் சுதந்திரராவது பற்றியோ எதுவும் சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 10, 17, 39 மற்றும் 40 வசனங்கள். இது இயேசுவில் ஆரம்பித்தது. கிறிஸ்து நித்திய ஜீவன் மற்றும் அழியாமையை பற்றின அறிவை மாத்திரம் மனிதருக்கு கொண்டு வராமல் இந்த ஜீவனை அவரோடு பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியம் ஒன்று காணப்படுகின்றது என்பது பற்றின அறிவையும் கொண்டு வந்தார். முதலாவது கர்த்தர் மூலமாய் இந்த ரட்சிப்பு குறித்து அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனால் தேவனை நம்பும் அளவுக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் விசுவாசம் வைக்கும் அளவுக்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும் அளவுக்கு முற்பிதாக்கள் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். தேவன் சாபத்தை நீக்கி போடுவார் என்ற தகவலை மட்டுமே அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆபிரகாமின் சந்ததிதான் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதற்குரிய மகிமையான வழியாக இருக்க வேண்டியிருந்தது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று பரிசுத்த பவுல் அடிகளார் நமக்கு கூறுகின்றார். அவர்கள் சுவிசேஷ யுக சபையாகிய நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பு முற்பிதாக்கள் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்து உண்மையுள்ளவர்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு மணவாட்டி மகிமைப்படுத்தப்பட வேண்டும். பின்னர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் மற்ற பழைய ஏற்பாட்டு கால பாத்திரர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் முதல் பிள்ளைகளாக இருப்பார்கள். அவர்கள் பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்களாக இருப்பார்கள். பிறகு அவர்களை பிரபுக்களாக, பூமியை ஆளுகிறவர்களாக வைப்பார். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். பரிபூரண மனிதர்களாக உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய பரிபூரண சாயலில் இருப்பார்கள். இந்த பழங்கால பாத்திரவான்கள் ஒவ்வொருவரிலும் தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது அவர்கள் பூமியின் பிரபுக்களாக இருந்து
கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கீழ் பூமியை ஆளுகை செய்வார்கள். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் என்று இயேசு சொன்னபோது மேற்கூறிய கருத்தையே உறுதிப்படுத்தினார். லூக்கா 13:28. அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது என்று கூறினார். யோவான் 14:19. ஒருவேளை உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நாம் ஆவியின் நிலைமைக்கு மாற்றப்படவில்லை எனில் மனித தளத்தில் இருக்க போகிறவர்களைப் போலவே நாமும் அவரை காண முடியாதவர்களாயிருந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் இன்னும் உயிரோடு இருக்கிறவர்களும் அவர் வெளிப்படுகையில் அவருக்கு ஒப்பாயிருப்பார்கள். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவார்கள். நாம் மறுரூபமாகும் அந்த நிமிஷத்திலே நமது கர்த்தரை மட்டுமல்ல, எல்லா பரிசுத்த தூதர்களையும் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவர்களாக ஆவிக்குரிய தலத்தில் காணப்படும் அனைவரையும் காண்போம். இவர்களால் மனுக்குலத்தை பார்க்க முடியும், ஆனால் மனுக்குலத்தாரால் இவர்களை பார்க்க முடியாது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். முதலில் ஆதாமின் விஷயத்தில், இரண்டாவது இயேசுவின் விஷயத்தில், மூன்றாவது உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபவர்களாகிய முற்பிதாக்களின் மாம்சத்தில் வெளிப்படுவார். ஆமேன்.